யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கான ஆசனங்கள் எது என்று பார்க்க போகிறோம். இந்த ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு மெயின் காரணம் சளியை அடக்குவது தான். சளியை வெளியேற்றுறதுக்கு மருத்துவம் பார்க்குறதா அல்லது சளியை அடக்குவதற்கு மருத்துவம் பார்க்குறதா அப்படின்னா, சளியை வெளியேற்றுவதே மிகச்சரியான முறை. அப்போ சளியை வெளியேற்றுவதற்கு இயற்கையிலே கொடுக்கக்கூடியது அந்த தூதுவளை, துளசி, மற்ற சூடு கொடுக்கக்கூடிய கீரைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த கீரை சூப்புகள் வைத்துக்கொண்டு அல்லது சித்த மருத்துவத்தில் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள்லாம் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த ஆசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆஸ்துமா தொந்தரவிலிருந்து விடுபட முடியும். நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். இப்போது நம்ம அதுக்கான ஆசனமாக பார்க்க போகிறோம். புஜங்காசனா, அதாவது பாம்பாசனா. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த புஜங்காசனத்தில் பெருங்குடல் இயங்கும். பெருங்குடலினுடைய தாய் உறுப்பு தான் நுரையீரல். அப்போது பெருங்குடலில் நல்லா இயக்கமாகும் பொழுது தாய் உறுப்பாக்கிய நுரையீரல் சரியாக இருக்கும். நுரையீரல் சரியாக இருக்கும் பொழுது நுரையீரலினுடைய வெளியுறுப்பில் மூச்சுக்காற்று நல்லா உள்ளே போய் வரும். அப்போ மூச்சுக்காற்று சரிவர இயங்காது தான் ஆஸ்துமா. அப்போது நுரையீரலினுடைய வெளியுறுப்பு மூக்கு, நுரையீரலினுடைய துணையுறுப்பு பெருங்குடல். இந்த மூன்றையும் ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக, கார சுவையை சமன்படுத்துவதன் மூலமாக நம் முழுக்க ஆஸ்துமா தொந்தரவிலிருந்து விடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.